நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திறமையாளர்கள் எங்க இருந்தாலும் அடையாளம் கண்டு அவங்கள ஊக்குவிக்கணும் என்று நினைக்கிறோம். அதனாலதான் பள்ளி கல்லூரி மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் எல்லா தரப்பினரும் கலந்துக்கிற மாதிரி சிஎம் டிராஃபியை டிசைன் பண்ணணும். இந்த சிஎம் டிராஃபியோட கடந்த ஆண்டு வெற்றியை பார்த்து 16,28,338 பேர் இந்த ஆண்டு பங்கேற்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. 5 பிரிவுகளின் கீழே நடந்த 38 போட்டிகளில் மாவட்ட மண்டல அளவை எல்லாம் கடந்து 32,000க்கு மேற்பட்ட வீரர்கள் ஸ்டேட் லெவல்ல கலந்துக்கிட்டாங்க. இவங்கள தனிநபர் பிரிவில் முதல் 3 இடங்களை பிடிச்சிருக்கக்கூடிய வெற்றியாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய், 75,000 ரூபாய், 50,000 ரூபாய். டீம் ஸ்போர்ட்ஸ்ல அணியில் இருக்கிற எல்லோருக்கும் 75,000 ரூபாய், 50,000 ரூபாய், 25,000 ரூபாய் பரிசு தொகையாக வழங்குகிறோம். அது மட்டுமல்ல, இதோட கல்வி உதவித்தொகை, அங்கீகாரம் மற்றும் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளையும் வழங்குகிறோம். இந்த ஆண்டு முதல் முறையா இ ஸ்போர்ட்ஸும் நடத்தி இருக்கிறோம். எல்லா போட்டிகளும் கேம்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமா வெளிப்படை தன்மையோட நடத்தப்பட்டிருக்கு. எல்லா அப்டேட்டுகளையும் ஸ்கோரையும் வாட்ஸ்அப் சாட்பாட் மூலமா தெரிஞ்சிக்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இப்படி நிறைய செஞ்சிருக்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சியின் 5 ஆண்டு காலத்தில் விளையாட்டுத்துறை உட்கட்டமைப்புக்காக 170 கோடியே 33 லட்சம் ரூபாய் தான் நிதி ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனா நம்ம ஆட்சிக்கு வந்த இந்த 4 ஆண்டுகள்ல 601 கோடியே 38 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். ஒட்டுமொத்தமா விளையாட்டுத்துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா? 1,945 கோடியே 7 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். அதனாலதான் நம்ம திராவிட மாடல் அரச விளையாட்டுத்துறைக்கான கோல்டன் ஏஜ்னு சொன்ன இந்த நிலையில விளையாட்டு வீரர்களுடைய கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்க தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை தொடங்கி இதுவரைக்கும் 1,369 வீரர் வீராங்கனைகளுக்கு 25 கோடி ரூபாய்க்கு உதவிகளை வழங்கியிருக்கிறோம். இந்த வீரர்கள் தேசிய மற்றும் பன்னாட்டு போட்டிகளில் பங்கேற்று 350க்கு மேற்பட்ட பதக்கங்கள் பெற்று தமிழ்நாட்டுக்கு புகழ் தேடி தந்திருக்கிறாங்க. அதேபோல் தேசிய மற்றும் பன்னாட்டு விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ள 5,393 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள், மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 172 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. விளையாட்டு வீரர்களுக்கு என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்னு சிலவற்றை மட்டும்தான் ஹைலைட்டா நான் சொல்றேன். எலைட் விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவித்தொகையை 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம். 17 விளையாட்டு வீரர்களுக்கு 1 கோடியே 19 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. பாராலிம்பிக் 2024 போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற 4 விளையாட்டு வீரர்களுக்கு 5 கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இது மட்டுமல்ல, 234 சட்டமன்ற தொகுதிகளையும்
மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் அறிவிச்சு தலா 3 கோடி ரூபாய் செலவில் இதுவரைக்கும் 75 தொகுதிகளில் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்பட்டு வருது. தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற 12,525 கிராம ஊராட்சிகளுக்கும் 16,798 விளையாட்டு உபகரண தொகுப்புகளை வழங்கியிருக்கிறோம். அதேபோல் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் விளையாட்டு உபகரண தொகுப்புகளை வழங்கியிருக்கிறோம். சென்னை, திருச்சி, மதுரை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒலிம்பிக் அகாடமிகள் அமைக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம்தான். விளையாட்டுத்துறைக்கான சாதனைகளை பட்டியலிட்டு சொன்னா இன்னைக்கு முழுக்க சொல்ல வேண்டியதாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு மாதிரி வேற எந்த மாநிலமும் விளையாட்டுகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உதவிகள் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு பெருமையோட நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்வேன். இந்த உழைப்பால நம்ம தமிழ்நாடு வாங்கி இருக்கக்கூடிய சில அவார்ட்ஸ் மட்டும் சொல்றேன். சிஐ அமைப்பு சார்பில் SDAT விளையாட்டு வணிக விருது 2023 வழங்கப்பட்டுச்சு. 2 ஆண்டுகளுக்கு தி இந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் SS விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. ஜெம் அவார்ட்ஸ் 2025 வழங்கப்பட்டிருக்கு. நம்ம செஸ் சாம்பியன் குகேஷுக்கு கேல் ரத்னா விருது கிடைச்சிருக்கு. 2024 ஆண்டு அர்ஜுனா விருது நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த 4 வீரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வரவேற்புரையில் சொன்னார அந்த விருதுகள். இப்படி எத்தனை விருதுகள் தமிழ்நாட்டை தேடி வந்தாலும் நாங்க பெருசா நினைக்கிற விருது எது தெரியுமா? தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸை கேரியரா எடுத்த நிச்சயம் நம்மால சாதிக்க முடியும்னு நம்ம அரசோட திட்டங்கள் மேலேயும் முன்னெடுப்புகள் மேலேயும் நம்பிக்கை வச்சு இத்தனாயிரம் பேர் இந்த போட்டிகளை பங்கெடுக்கிறாங்களே, உங்களுடைய இந்த நம்பிக்கை தான் எங்களுக்கான பெரிய விருதாக அமைந்திருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.